do not have all day. உங்க எல்லாருக்கும் 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கணும். உங்க புக்ஸை நீங்க புரட்டி பார்த்துக்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் வரா, யார் லாஸ்ட் வரான்னு. Your time starts now. Time up. Time up, sir. Time up, time up. என்ன யாருக்குமே ஆன்சர் தெரியலையா? கொஞ்சம் எல்லாரும் உங்க லைஃப் ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் இந்த 2 வார்த்தை எழுதுனதும் யாருக்காவது இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சா? இன்னைக்கு ஏதோ புதுசா கத்துக்க போறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சா? எனிவன்? இல்ல. நான் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே எல்லாரும் ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி விழுந்து விழுந்து படிச்சு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிரயோஜனம்? உங்க அறிவு ஜாஸ்தியாக போதா? இல்ல, பிரஷர் தான் ஜாஸ்தி ஆகும். இது காலேஜ், பிரஷர் குக்கர் இல்ல. சர்க்கஸ்ல கூட தான் சிங்கம் வந்து ரிங் மாஸ்டரோட விப்புக்கு பயந்து கரெக்டா வந்து சேர்ல உட்காரும். அத வெல் ட்ரெயின்டுன்னு சொல்லுவோமா இல்ல வெல் எஜுகேட்டட்னு சொல்லுவோமா? ஹலோ, இது பிலாசபி கிளாஸ் இல்ல. முதல்ல அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு. சார், அப்படி 2 வார்த்தைகளே இல்ல சார். அது ரெண்டும் என் ஃப்ரெண்டுங்களோட பேரை வச்சு பண்ண புட்டாலக்கடி. சொல்லிக் கொடுக்கிற லட்சணமா? இல்ல சார், நான் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்க வரல. என்னை விட உங்களுக்கு தான் அது ஜாஸ்தி தெரியும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தான் சார் நான் சொல்ல வரேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இதை கத்துப்பீங்கன்னு. வரேன் சார். பாய் சார். உங்கள் மகன் செந்தில் வெங்கட் தவறான சகவாசத்தால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். வைரஸோட லெட்டர் எங்க வீடுங்கள்ல ஆட்டோமா மாதிரி வந்து விழுந்தது. 2 வீடும் ஹீரோஷிமா நாகசாக்கி மாதிரி துக்கமயமாயிடுச்சு. எங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக எங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. வா பாரு, பாத்தியா? எல்ஜி ஏர் கண்டிஷனர். சார் உட்காந்து சௌரியமா படிக்கணுங்கிறதுக்காக 15,000 செலவு பண்ணி அவர் ரூமுக்கு மட்டும் போட்டது. இன்னும் சொந்த வீடு வாங்கலையா, கார் வாங்கல, இன்னும் ஸ்கூட்டர் தான் போயிட்டு இருக்கேன். 25 வருஷம் சேவிங்ஸ் மொத்தத்தையும் அவன் படிப்புக்காக தான் செலவு பண்ணிருக்க தெரியுமா? இவன் எதிர்காலத்துக்காக எங்க சந்தோஷத்துல தியாகம் பண்ணிருக்கையா? இவங்க அம்மா தான் இவங்களுக்காக ஸ்பெஷலா பச்சரிசி சாதம் அடிச்சு வைப்பா. இதுல சாருக்கு தனியா முட்டை. இதெல்லாம் நீ எடுத்த போட்டோஸா வெங்கட்? ஆமா, இவருக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரோட்ல போற ஒரு நாய் பண்ணிய கூட விட மாட்டாரு. கேட்டா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா போறாராம். சாரோட பர்சன்டேஜ் என்ன? 91. 94ல இருந்து 91% வந்துட்டாரு. நான் சொல்றது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? இல்ல அங்கிள், ஆக்சுவலா இவ்வளவு அழகா போட்டோஸ் எடுத்திருக்கான். அவனை எதுக்கு இன்ஜினியர் ஆக்குறீங்க? பேசாம ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆக்கலாம்ல, பெரிய ஆள வரும். ஐயா சாமி,
உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பையனை கன்ஃபியூஸ் பண்ணி அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாத. ஹே வெங்கட், வாங்கப்பா சாப்பிடலாம். பாரி வாடா செந்தில் சாப்பிடவா. சார் அடுத்த வாட்டி வரும்போது வந்தா கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். எங்க வீட்டுல அடிச்ச மசாலா வாசனைக்கு வாயெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதுல அப்பா மண்ணு போட்டு அனுப்பிட்டாரு. சரின்னு செந்தில் வீட்டுல பேப்பரை கொடுத்தா கூட தின்னலான்னு போனோம். செந்தில் வீட்டுக்கு போனப்ப ஏதோ சௌகர் ஜானகி நடிச்ச பழைய பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாக்குள்ள போன மாதிரி இருந்தது. ஒருத்தரும் அதுல பாதி செத்த அப்பா, அவங்க அம்மா இருமலா, சாரி நிர்மலா, கல்யாணம் ஆகாத ஜக்க அக்கா. செந்திலோட அம்மா ரிட்டையர் ஆன ஸ்கூல் டீச்சர். டயர்டே ஆகாம புலம்பிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதும் காஃபி பொடியா கடன் கேட்டுருவாங்க. அப்பா பழைய போஸ்ட் மாஸ்டர். ஒரு பக்கம் வாதம் வந்ததும் எல்லா பக்கமும் கடன். இவங்க 2 பேரோட பென்ஷன்ல தான் அந்த குடும்பமே அல்லாடிட்டு இருந்துச்சு. அவன் அக்கா ஜெயாக்கு 28 வயசு ஆகுது. நூர்ஜகான்ல டிக்கெட் கிழிக்கிறவங்க கூட 100 பவுன் கேக்குறான். நீ ஒழுங்கா படிக்கலனா இவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? சப்பாத்தி அரிசி கிலோ 8 ரூபாய், ரேஷன்ல கோதுமை 3 ரூபாய் தான்னுட்டு சப்பாத்தி சாப்பிடுறோம். கொஞ்சம் தக்காளி சட்னி வைக்கட்டுமா? தக்காளி கிலோ 8 ரூபாய், வெங்காயம் 15 ரூபாய். இப்படி காலேஜ்ல இருந்து கம்ப்ளைண்ட் லெட்டரா வந்தா எண்ணத்தை தான் திங்கிறது. இனிமே வெங்காயம் வாங்கினா கூட தங்கமலைக்கு தான் போகணும் போல இருக்கு. தக்காளி சட்னி வைக்கட்டுமா? நோ தேங்க்ஸ். என்னம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி மாட்ட வாங்குற? சரிடா, ஒண்ணு பேசல, வாய் முடிக்கிறேன். உங்களுக்காக தொண்டை தண்ணி போக கத்தி சம்பாதிக்கணும், வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்யணும், ஆனா வாயை மட்டும் திறக்க கூடாது. குடும்ப கஷ்டத்தை பிள்ளைங்க கிட்ட சொல்லாம யாருகிட்ட சொல்ற? ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயா? எங்களுக்கு செந்தில சமாதானப்படுத்துறதா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதான்னு தெரியல. முதல்ல வயிற்ற சமாதானப்படுத்த முடிவு பண்ணும். இவருக்கு சைபால் சோறு மருந்து கூட இப்ப 15 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னொரு சப்பாத்திப்பா? இல்ல இல்ல வேணாம், இதுவே போதும். தக்காளி கிலோ 8 ரூபா, வெங்காயம் கிலோ 15 ரூபா. அட்லீஸ்ட் எங்க வீட்டுல சப்பாத்தியாவது போட்டாங்க, அவங்க அப்பா அது கூட போடல. சரியான சாடிஸ்ட் ஹிட்லர். உங்க அம்மா மதர் தெரேசா நல்லா போட்டாங்களே நெஞ்சு படி சப்பாத்தி. எங்க அம்மா பத்தி தப்பா பேசினா கொன்னுடுற ராஸ்கல். என்னடா இதுக்கு போய் அடிச்சுக்கிறீங்க? பசி உயிரை போது எங்க வெளியே போய் சாப்பிடலாமா? காசு கொடுப்பாங்க. மதர் தெரேசாவா? அடி பாரி. சாப்பிடுறது காசு தேவையில்லடா, கவர் இருந்தா போதும். அங்க பேர் வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? பின்னாடி இருக்காங்களே, தெரியல? யாருமா அது? டேய் எனக்கு பயமா இருக்குதுடா, சாப்பிடுறதுக்கு முன்னாடியே டாய்லெட் வந்துரும் போல இருக்கு. மச்சான் பொஃபேல இருக்க எல்லா ஐட்டத்தையும் ஃபுல் கட்டு காட்டணும்டா. வயிறு வெடிச்சு செத்துருவடா. ஏய் அப்பப்போ போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தா முடிஞ்சது. ரியா, what the hell is this? ஏன் இந்த பார்ட்டி வாட்ச் எல்லாம் கட்டிருக்கிறார்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ராகேஷோட ஃபியான்சே டாக்டரா போறவ 200 ரூபாய் டப்பா வாட்ச் எல்லாம் கட்டிருக்கான கேவலமா பேச மாட்டாங்க. கால்டி உட்டரே. Hi, handsome. Hi, auntie. Did you notice something? Rubies? Mandalay வாங்கினது. Mandalay. Wow. Let's go meet David. Sure. எக்ஸ்கியூஸ் மீ. Yes? பூஸ் அந்த கிளாஸ கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? இல்ல ஓங்கிய மண்டையில அடிச்சிட்டீங்கன்னா? நான் ஏன் உங்களை அடிக்க போறேன்? இல்ல நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போறேன். What? அந்த கழுதை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. Excuse me? அவன் மனுஷனே இல்ல, பிரைஸ் டாக். Listen. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப்ல பிரான்ஸ் இருக்கும், அதோட பிரைஸ் லிஸ்ட் இருக்கும், ஆனா லைஃப் இருக்காது. Hello. நான் வேணா டெமோ காட்டட்டுமா?
அவனோட ஷூ வேலை என்னன்னு தெரியுமா? நான் கேட்க மாட்டேன், அவனே சொல்லுவான். Just watch. Gorgeous human being ever created in this world. Life is a brand. Even God is a brand. That's why I have branding. Without a brand, you're nothing. It's not a minor thing, you know. Gosh! Shots! என் முன்னூறு ஷூ கட்டி கூட்டிட்டு போறான் பாரு. My $300 shoe. How am I going to walk now? Oh my God. பாத்தீங்களா? எஸ்கேப் ஆயிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. Hand-stitched Italian leather, auntie. Yes. டாட், அவங்க உங்க கெஸ்டா? அவனுக்கு ஸ்டூடெண்ட் இங்க என்ன பண்றானுங்க? ஒன் செகண்ட். ஹாய். ஹே, நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க. தேங்க்யூ so மச். இதுல என்னங்க இருக்கு? போற போக்குல ஒரு சோஷியல் சர்வீஸ். அப்படியே திரும்பி போற வழியில இன்னொரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போங்களே. கண்டிப்பா. என்ன செய்யணும் சொல்லுங்க. எங்க அப்பா நான் ராகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்காரு. ஓ, நீங்க தான் இவ்வளவு அழகா எடுத்து சொல்றீங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு டெமோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. அவன் ஜெட்டி என்ன வேலைன்னு அவன் சொல்ல வைக்கிறேன். செந்தில், அந்த சட்னி எடு. You're so sweet. உங்க அப்பா எங்க இருக்காரு? உங்களுக்கு பின்னாடிதான். ஓ, பாத்தீங்களா? ஓடி போயிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ். கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. இங்க என்ன பண்றீங்க? சார், மாப்பிள்ள பொண்ணுக்கு மை கவர் கொடுக்கலான்னு வந்தோம் சார். எங்கிட்டே கொடுங்க. பொண்ணு எங்க அக்கா தான். அக்காவா? ஆமா. எனக்கு கக்கா வந்துரும் போல இருக்கு. சார், உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணு சார்? எம்டி. மை கவர் இல்ல, மை கவர். வச்சிருந்தமே 1000 ரூபாய் எங்கடா போச்சு? ஆமா, நாங்க யாரும் உங்களை இன்வைட் பண்ணவே இல்லையே. மாப்பிள்ள சைடோ? இல்ல சார், நாங்க ஆக்சுவலி சயின்ஸ் சைட் சார். எப்படி எப்படி? டாட், இவர் எல்லாத்தையும் அழகா எடுத்து சொல்வாரு. அப்பாக்கு ஒரு டெமோ கொடுங்க ப்ளீஸ். சார், உங்களுக்கே தெரியும், சென்னையில் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. இதனால கல்யாண காட்சினா எவ்வளவு பேரு அவஸ்தைப்படுறாங்க. அதனால கல்யாணத்துக்கு வந்திருக்கிற காருங்க பேட்டரியில இருந்தே கரண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இன்வெர்டர் தயாரிக்கலான்னு வந்திருக்கோம் சார். ஓஹோ, வாவ். இன்வெர்டர் பண்ணியாச்சா? அது டிசைன் ரெடி சார். டிசைன் கொடுத்தனே, எங்கடா?